ஆனால் நான் ஒவ்வொரு கேள்வியுமே அறிவு சார்ந்து யோசிக்கிற வாத்தியார் நான். ஆனால் இன்னும் நல்லாசிரியர் விருது தரல, அது வேற கதை விடுங்க. அறிவு சார்ந்து நான் யோசிக்கிறதுனால, தம்பி இங்கே வாயா, மாடு பறக்கும், தரையில் இருக்கிற புல்லெல்லாம் என்னைக்கு ஆகாயத்தில் முளைக்குதோ அன்னைக்கு மாடு பறக்கும்டா. மாடு தலையை தூக்கி தூக்கி பார்க்கும், இனிமேல் நம்மளுடைய ஆகாரம் மேலே தான் இருக்குது, கீழே ஒன்றும் இல்லை, மேலே போனால் தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னு மாடு அனுதினமும் மேலே பார்த்து தன்னை வளர்த்தி ஒரு நாள் மாடு பறக்கும், மாட்டுக்கு ரெக்க முளைக்கும். இதுதான் டார்வின் தத்துவம். இதை சொன்ன, நம்பிக்கை ஏற்படுத்தின, இப்படி நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா நாளுமே இனிய நாளையா, எல்லா நாளும் இனிய. சார், திருமண வாழ்வை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நல்லா சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ப சூத்திரம் வகுந்த நாடு வேற எந்த நாடும் கிடையாது சார். நம்ம இந்திய நாடு தான் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். சார், கலிஃபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த டாக்டர் ஹேக்ஸ் மெல்லி என்பவர் ரோஸ்மெய்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜிக்கு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாராமா. என்ன தெரியுங்களா சார்? பிரிதல் இல்லாமல் சேர்ந்து வாழும் தம்பதியர்கள் கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் வாழ்வதாகவும், பிரிஞ்சு தனித்தனியே வாழும் தம்பதியர்கள் 60 வயசு வரைக்கும் மட்டும்தான் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் சார். கலிபோர்னியா மாநிலத்தில் தம்பதிகளோட சிறப்பை சொன்னாங்கய்யா. சேர்ந்து வாழ்வது. அதே கலிபோர்னியாவில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு நடந்துச்சுங்கய்யா. கல்யாணம் நடந்து 34 மணி நேரத்தில் டைவர்ஸ் ஆகி போச்சுங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கின்னஸ் சாதனை. அதே கலிபோர்னியாவில் போய் இப்போ ஒரு சர்வே எடுத்து பாருங்க, கல்யாணமே ஆகாதவெல்லாம் 100 வருஷம் நல்லா இருந்திருப்பான் சார். கணவன் மனைவிங்கிற மீன் வாழ்க்கைங்கிற நதியில் அழகா போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன சண்டை வரும், ஏது சண்டை வரும், அது பற்றி கவலை இல்லை. ஆனால் அது அவங்கள வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நிலைக்காம காப்பாற்றி கொண்டாங்கன்னா அதை விட இனிமையானது வேற எதுவுமே இருக்காது சார். அதனால தான் சொல்கிறேன், திருமண தினம் தான் இனிமையான தினம்னு. ஐயா, புலிக்கொடி பறக்கக்கூடிய சோழ நாடு தஞ்சாவூரில் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயிகள் எலிக்கறி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஒரு கவிஞன் தான் எழுதக்கூடிய கவிதையால் ரத்த கண்ணீர் வடித்தான். எப்படி தெரியுங்களா? அன்று தஞ்சை நஞ்சை உண்டு சாகுபடியானது, ஆனால் இன்றோ தஞ்சை நஞ்சை உண்டு சாகும்படி ஆனதுன்னு சொன்னான். ஐயா, உழவன் அற்புதமான ஆற்றல் படைத்தவன். தன்னுடைய வியர்வை முத்துக்களை நெல் முத்துக்களாக மாற்றக்கூடிய அபார வல்லமை இந்த உலகத்திலேயே எங்க உழவனுக்கு மட்டும்தாயா உண்டு. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னா, வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பின் குழந்தைகள் தான், ஆனால் வெற்றி என்கிற தேனை நமக்கு ஊற்றி கொடுப்பது வியர்வை மட்டும்தான் சொன்னான். உழவரை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்லிட்டு இருக்கார் சார். இன்னைக்கு சர்வதேச அளவில் பூச்சி மருந்து தடை செய்யப்பட்ட ஒரு மருந்து டிடிடி. இந்த டிடிடிங்கிற மருந்தை இன்னைக்கு எல்லா விவசாயிகளையும் பயன்படுத்தி இயற்கையிலே விளையக்கூடிய ஒவ்வொரு உணவு பயிர்களையும் நச்சுத்தன்மையை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் சார். அந்த நச்சுத்தன்மையினால தான் சார் இன்னைக்கு மனுஷனுக்கு ஒவ்வொரு வியாதியும் வந்துட்டு இருக்குது. அப்படி சேவையோடு செய்யறதா இருந்தால் தடை செய்யப்பட்ட இந்த மருந்தை எந்த விவசாயியும் பயன்படுத்தக்கூடாதுங்க சார். விவசாயி பயன்படுத்துறாங்க நீங்க சொல்றீங்க. அந்த தடை செய்யப்பட்ட மருந்து எப்படி விற்பனைக்கு வருகிறது? யார் விற்கிறாங்க? வாங்குறவங்கள சொல்றீங்க. எப்படி விற்கிறாங்க? கண்டுபிடிக்க வேண்டியவங்க ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திக்கல? விவசாயி மட்டும் குறை சொல்லாதீங்க ஐயா. மேல இருந்து பூலோகத்தை பார்த்தாரு, நாட்டில் நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பெருமாள் சங்க ஊதுறதை நிறுத்திட்டார். ஏன்னா பெருமாள் சங்க ஊதுறதை நிறுத்திட்டா இந்த உலகத்துக்கே மழை கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஒரு 12 வருஷ கால பூமிக்கு மழையை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்க ஊதுறதை நிறுத்தினார். திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஆசை, கீழே போய் பார்க்கலாம் நம்ம மனுஷங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்படியே அவர் பூமிக்கு வந்து பார்த்தப்ப ஒரே ஒரு உழவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்வை சிந்து உழுதுட்டு இருந்தான். மாறு வேஷத்தில் போன பெருமாள் கேட்டாரு, ஏயா 12 வருஷத்துக்கு மழையே வராது, நீ எதுக்கையா இப்படி கஷ்டப்பட்டு உழுதுட்டு இருக்கன்னு. அந்த உழவன் சொன்னான், பாருங்க சாமி, மழை வருதோ வரலையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் 12 வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கே சோறு போடக்கூடிய அந்த உழவு தொழிலை நான் செய்யலைன்னா அந்த தொழிலே எனக்கு மறந்து போயிடும்.
பெருமாள் பயந்தாரு, சங்க எடுத்தாரு பாருங்க. கடைசியில பெருமாளுக்கே தெரியல சங்க வலது பக்கமா ஊதணுமா இல்ல இடது பக்கமா ஊதணுமான்ட்டு. வானத்தின் கூரை பீத்து கொண்டு கவிங்க அங்க சொன்னான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சங்க எடுத்தாரு பாருங்க. கடைசியில பெருமாளுக்கே தெரியல சங்க வலது பக்கமா ஊதணுமா இல்ல இடது பக்கமா ஊதணுமான்ட்டு. ஊதனார் சங்கு, வானத்தின் கூரை பீத்து கொண்டு மழை பொழிந்தது. கடவுள் கொடுத்த அந்த மலை துளியில் எங்க உழவனுடைய வேர்வை துளியும் கலந்தது. கவிங்க அங்க சொன்னான், கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அவன்தான் ஐயா எங்கள் விவசாயி. அந்த உழவனுக்காக நான் கொண்டாடக்கூடிய உழவர் தனம் தாயா சிறந்தது. ஐயா, சிரிப்புல பல வகை உண்டு. அம்மா அப்பாவை பார்த்து சிரிச்சாங்கன்னா அன்னைக்கு சம்பள நாளுன்னு அர்த்தம். அப்பா அம்மாவை பார்த்து சிரிச்சாருன்னா அவர் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு போலீஸ்கார் ஒரு கடைக்கு முன்னாடி நின்று நம்மட்டு சிரிப்பு சிரிச்சா மாமூல் கேட்கிறாருன்னு அர்த்தம். டாஸ்மார்க்குன்னு அடிச்சது டாஸ்மார்க்கு, நீ வாங்கினது பாஸ்மார்க்கு. எடுத்த எடுப்புல பாஸ்மார்க் வாங்குற. சரி, மாமூலா தான் பேச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா மாமூலை பத்தி பேசுற. ஒரு அரசியல்வாதி மக்களை பார்த்து திடீர்னு சிரிச்சா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஆனா இனிமையான உன்னதமான புனிதமான சிரிப்பு தான் எங்க குழந்தைகளுடைய சிரிப்பு. ஐயா, அண்ணா சொன்னாரு எதிர்கால இந்தியா வகுப்பறையில் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கு? புத்தகங்களை சமர்த்தாயீர்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். இப்படிதான் சார் இன்னைக்கு எங்க நிலைமை இருக்கு. எடுத்துக்காட்டா எங்க கிளாஸ் ரூமே எடுத்துக்கோமே. எங்க கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் பீரியட் ஹிஸ்டரி பீரியட் சார். அந்த சார் ஒரு பிளேடுலயும் பிளேடு, அப்படியேப்பட்ட பிளேடு. அந்த வாத்தியார்ட்ட இருந்து அடுத்த கிளாஸ் போயிட்டீல்ல? போயிட்டேன் சார். ஏன்னா அவர் பிளேடுன்னு சொல்ற, நீ மாட்டுக்கு அவர் கோச்சுப்பாரு. ஒரு நாள் இப்படிதான் சார் எங்க கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாரு. வந்து எங்க கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு பையனை எழுப்பி புத்தகத்தை கொடுத்து படிடான்னாரு. அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு எழுதிருந்துச்சு சார். அந்த பையன் படிச்சான், ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு படிச்சான் சார். அதாவது ஆரியர்கள் என்பதை அவன் ஆசிரியர்கள் அப்படின்னு அடிக்கிறான். ஓகே. உடனே எங்க வாத்தியார் சொன்னாரு, டேய் நல்லா படி அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் படிச்சான், ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு படிச்சான் சார். உடனே எங்க வாத்தியாருக்கு வந்துருச்சு, ஏய் நல்லா படின்றல, நல்லா படி அப்படின்னாரு சார். உடனே அந்த பையன் மறுபடியும் அதே தான் படிச்சான். எங்க வாத்தியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வந்து கோவம் வந்தனே, ஏய் எடி தோலையெல்லாம் உரிச்சுப்படும் உரிச்சு, அது என்னடா எழுதிருக்கு? ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னா எழுதியிருக்கு. நீ என்னடா ஆசிரியர்கள் சொல்றேன்னு அந்த வாத்தியார் கேட்டார் சார். உடனே அந்த பையன் சொன்னா, சார் என்னைக்கு தான் நீங்க எங்களை மாதிரி குழந்தைங்களா மதிச்சிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் நாய, பேய, குரங்க, குட்டிய, சனியன இப்படி திட்டதால் தான் சார் நான் சொல்றேன் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பையன் படிக்கலன்னா உடனே மாடு மேய்க்க போ. ஆமா சார், அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே. உடனே அந்த வாத்தியார் கோவம் வந்துருச்சு சார். கோவம் வந்து அந்த பையனை அந்த குச்சியாலே அடிக்க போனார் சார். அடிக்க போனோடனே அந்த பையன் அந்த குச்சியினுடைய முனையை பிடிச்சிக்கிட்டான். உடனே எங்கள் ஆசிரியர் கேட்டார், குச்சின் முனையை பிடித்திருக்கும் முட்டாளே அப்படின்னு சொன்னார் சார். உடனே இந்த பையன் புத்திசாலித்தனமாக ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன தெரியுங்களா சார்? அந்த முனையா இந்த முனையா அப்படின்னு கேட்டார் சார். இன்னைக்கு இப்படி தான் சார் இருக்கு எங்க நிலைமை. சரி, படிக்கிற குழந்தைங்களுடைய நிலைமை தான் இப்படி இருக்குன்னு படிக்காத ஏழை குழந்தைகளுக்கு போனா அவங்களுடைய குடும்பம் வாய்விட்டே சொல்ல முடியல சார். என்ன தெரியுங்க நடக்குது? அவங்க பெற்றவங்க அந்த குழந்தைய பெற்றெடுத்து ஏழ்மையுடைய காரணமாக அந்த குழந்தைங்கள சின்ன வயசுலேயே பொதி சுமக்க விடுறாங்க. இப்படிதான் ஒரு பையன் சொன்னா, அப்பா நீ என்ன பண்றன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் பீடி சுத்துறேன். ஏன்னா எங்க பெற்றவங்க ஊரை சுத்துறதால நான் பீடி சுத்துறேன்னு சொல்றேன் சார். இப்படி பல கொடுமைகள் எங்களுக்கு நேர்ந்துட்டு வந்தாலும் இந்த காலத்துல ஒரு கவிஞன் எங்களை பத்தியும் எங்களை புகழ பத்தியும் அழகா ஒரு பாடல் எழுதியிருக்காரு. என்னன்னு தெரியுங்களா? அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆலை கடத்தி போகும் உன் கண்ணு குழியில் சிரிப்பே, விரும்பி மாட்டிக்கொண்டே நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி பொம்மனி மம்மனி
மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கும் தெரியவில்லை. அப்படியேப்பட்ட அருமையா பண்ணு. தேங்க்யூ சார். இப்படி வெள்ள செழிப்பும் கள்ள கபடமற்ற மனசும் பெற்ற குழந்தைகள் தான் எல்லா நாளோட இனிய நாள். பெண்களும் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன்யா. ஏன் உலகத்தையே இந்தியா மேல கவனம் செலுத்த வச்ச பிடி உஷா, எவரெஸ்ட் சிகரத்தையே எட்டி பிடித்த முதல் பெண் பஜேந்திர பால், ஏன் மருத்துவத்துறையில் முதல் பட்டம் பெற்ற பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி, ஐயா இவங்க மட்டும்தான் பெண்களா ஐயா? ஐயா இவங்களுக்கு மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடுறோமா? ஐயா சிகரத்தில் ஏறுவது கடினம் அல்ல, ஏறிய சிகரத்தில் நிற்பது தாயா கடினம். மனுஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் எவன் பயன்படுத்துறானோ அவனுக்கு எல்லா நாளுமே இனிய நாள் தானையா. ஐயா விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, படிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, சாதனைகள் படைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, உதவி செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு, உதவி பெறுவதற்கும் காலம் உண்டு. எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில எல்லா செயலையும் திட்டமிட்டு செய்யறான் பாருங்க, அவனுக்கு எல்லா நாளும் இனிய நாள் தானே ஐயா. ஐயா எறும்புக்கு நம்மளை யாரோ மிதிச்சிடுவாங்களோன்னு ஒரு பிரச்சனை, குழந்தை பெற்றவங்களுக்கு அதை நல்லபடியாக வளர்க்கணுமேனு பிரச்சனை, நல்லா படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரச்சனை, அப்படியே நல்ல வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கலையேன்னு பிரச்சனை. இந்த மாதிரி 5 அறிவாலும் பிரச்சனை இருக்குது, 6 அறிவாலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் சொல்லுங்க? இதோ எந்திரிக்கிறாரே முட்டாள்தனமா முன்னாடி இவர்னால கூட எனக்கு பிரச்சனையா பிரச்சனை. இந்த உலகத்திலேயே பிரச்சனையே இல்லாதவங்க 2 பேர் தான். யாரு? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னொன்று இன்னும் பிறக்கவே இல்லை. சுற்றுப்புற சீர்கேட்டால 3 விதமான கழிவு வெளியேறுதுங்கய்யா. திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு. திடக்கழிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவர கழிவும் சாக்கடை நீரும் 2ம் கலந்து மேல்பரப்பு நீர், அடிமட்ட நீர் எல்லாத்தையும் மாசுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல கலந்து 60% நோய் தண்ணிலால் மட்டும்தான் வருதுன்னு நாக்பூரில் இருக்க சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி கழகம் அறிவிக்க தெரிவித்திருக்கு. வாயு கழிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவரும் புகையும் நம்ம வாகனம் ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க சிக்னலில், ஒரு நிமிஷம் நிறுத்தலாம், ஆனால் நம்ம நிறுத்துறது கிடையாது. போட்டு முறுக்கி 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 பின்னாடி குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் சரி, நோயாளி இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, இதனால் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக பரவிட்டு இருக்கு. 1997ஆம் ஆண்டு டன்னா இருந்த நகர்ப்புற கழிவு இன்னைக்கு 10 கோடி டன்னா உயர்ந்திருக்குதுங்க சார். இதெல்லாம் யாரால? நம்மளால. கிராமமாக இருக்கட்டும் நகரமாகட்டும் அந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ட இடத்துல கொட்டுறோம்யா. சென்னையில் தசாவதாரம் பட கேசட்டு வெளியிட்டாங்கய்யா. அதை வெளியிட்டது நம்ம கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய உயரிய நடிகரான ஜாக்கி ஜான் அதை பெற்றுக்கிட்டாருயா. அந்த கேசட்டில் இருந்த காகிதம் நூல் இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவர் அந்த கேசட்டை வாங்கி வச்ச உடனே ஓடி போய் அங்கே இருந்த காகிதத்தையும் அந்த நூலையும் எடுத்து போட்டார். அவர் சொன்னால் அங்கே 1000 பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர் நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததுயா. அதெல்லாம் நம்மளுக்கு இல்லையேன்ற ஆதங்கத்தில் தான் நான் ஒரு ஜாக்கி சான் தன்னுடைய நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறார். ஆனால் நாம் நம் நாட்டில் பிறந்து விட்டு நம் நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு வாழைப்பழ தோல் மகனம்னா கூட 4 வாரம் ஆகும்யா. ஒரு காகித பைய மகனம்னா 1 மாதம் ஆகுயா. ஒரு பருத்தி துணி மகனம்னா 5 வருஷம் ஆகுயா. ஒரு லெதர் செருப்பு மகனம்னா 40-50 வருஷம் ஆகுயா. ஒரு தகர டப்பா மகனம்னா 100 வருஷம் ஆகுயா. ஒரு பிளாஸ்டிக் பை மகனம்னா 1 மில்லியன் ஆண்டு ஆகும்யா. இதெல்லாம் ஏயா நம்ம போடுறதால நம்மளுக்கே தானே, மனுஷனால போடப்பட்டது மனுஷனுக்கே தான் நோய் வருது. இப்போ என் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அம்மா தாயே என் கடை நல்லா இருக்கணும், என் கடையில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் போகணுன்னு ஒரு பூசணிக்காவை எடுத்து அதில் சிகப்பை போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறான்யா. அதில் போகிறவன் வண்டியில் போகிறவன் விழுந்து செத்து போயிடுறான். அவன் குடும்பம் என்னானோ, எந்த படுபாவி நடு ரோட்டில் உடைச்சானோ அவன் நாசமாக போகணும். ஐயா செய்கிற தொழிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நீ எதையும் உடைக்க வேணாயா. உன்னுடைய கடையும் நீயும் நல்லா இருப்ப. பயோடைவர்சிட்டின்றதுல ஒரு புளியை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோயா, அந்த புளியை வச்சே நம்ம இயற்கை வளத்தை சொல்லிடலாம்யா. ஒரு நாட்டின் காட்டில் புளி நல்லா இருக்குதுன்னா அங்கே மான்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். மான்கள் நிறைய இருக்குன்னா அங்கே பச்சை பசேல் தாவரங்கள் புல் பூண்டுகள்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புல் தாவரங்கள்லாம் நிறைய இருக்குன்னா அங்கே மழை வளம் நிறைய இருக்குன்னு அர்த்தம்யா. மழை எப்படி பெய்யும்னா அங்கே காடு நிறைய இருக்குன்னு அர்த்தம். இந்த காடு நிறைய இருக்குன்னா அந்த புளியை வச்சே நம்ம அதோட இயற்கை வளத்தை சொல்லிடலாம்யா. ஆனால் இன்னைக்கு அப்படி நிலைமை இருக்கா?
அதனால தான் வீட்டுக்கு ஒரு மரம் வள வீட்டுக்கு ஒரு மரம் வளன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஆனால் நம்ம அதை செயல்படுத்துறதே கிடையாது. என்னய்யா? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஷர்மிளா சொல்லுங்க சார். நான் 4வது மாடியில் குடியிருக்கிறேன் ஐயா. 4வது மாடியில் தொட்டி இருக்கும், பூந்தொட்டி. அதில் ஒரு பூச்செடியாவது வளங்கய்யா.